ஆண்டவர் நம்மோடு கூட கிரியை செய்து கொண்டிருக்கின்றார். அல்லேலூயா. நாளை ஜெபத்துக்கு வருகை தந்திருக்கின்றவர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்று, அண்ணாச்சி சொன்னது போல் தொடர்ந்து நம்ம வருவதற்காக பிரயாசப்படுவோம். ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய வேண்டிய பணிகள் ஏராளத்தை சீக்கிரம் செய்ய போகிறாரு. இன்றைக்கு என்ன அபிஷேகம் என்றெல்லாம் நாம் தியானிக்கும் முன்பாக வருகை குறித்து ஒரு பாடல். வானமீதியிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்வார், நான் அங்கே போவேன். அது பிறகு சொரணைக்கு வர வேண்டிய அவசியம், கடையந்து போக வேண்டிய அவசியம், மடத்தூர் போக வேண்டிய அவசியம், சொந்த பந்தங்களை பார்க்க வேண்டிய அவசியம் எல்லாம் கேன்சல், எல்லாம் முடிஞ்சு வச்சு நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன் ஆண்டவரின் துதியை. வானமீதியிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானமீதியிலே
கர்த்தருக்குள் மரித்த பரிசுத்தவான்களை எடுத்துக்கொள்ளப்படுதாங்க. ஆமென். பின்பு உலகத்தில் உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். ஆமென். இந்த ரெண்டும் ஒரு செகண்டில் நடக்கும்போது உலகம் முழுவதும் கதறப்போகுது. ஆயத்தமானவங்க எல்லாரும் என்ன செய்வாங்க? போயிடுவாங்க. ஆயத்தம் இல்லாதவங்கள்லாம் கைவிடப்பட்டவங்களாக. இயேசு வருவார்னு நினச்சோம், இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டார், நீ என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆகினால இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கு, ரகசிய வருகைக்கு சந்திக்க நம்ம எல்லாரும் ஆயத்தமாக இருக்கணும். நீ ஆயத்தப்படு. உன்னோடு கூடின கூட்டத்தை எல்லாரையும் காவலாளிகளாக இருங்க. நமக்கு எவ்வளவோ டியூட்டிகள் இருக்குது. எல்லா டியூட்டியோடு சேர்த்து பிரதானமாக கர்த்தருடைய டியூட்டியை நம்ம கையில் எடுத்துக்கொள்வோம். அவர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து ஆண்டவனுக்கு தரும் அபிஷேகத்துக்காக கடைசி கால அபிஷேக ஜெபத்துக்கு வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் எழுப்புதல் ஜெப இயக்கத்தின் சார்பிலே வாழ்த்துகிறேன். பாடல்களை பாடினோம், ஜெபித்தோம். இப்போ நம்ம கடைசி கால அபிஷேகத்தை பற்றி நாம் சற்று நேரம் சிந்திக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு இந்த கடைசி கால அபிஷேகத்தை குறித்து ஒவ்வொரு மாதமும் நீர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதமும் நீர் எங்களுக்கு என்ன அபிஷேகத்தை வைத்திருக்கிறீரோ அதை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை செய்தரலும். நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கடைசி கால அபிஷேக ஜெபத்தை எல்லா மாதமும் வந்து நம்ம அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு கடைசி கால அபிஷேகம் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு என்ன செஞ்சு ஆண்டவர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன அபிஷேகத்தை நாம் கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். எல்லாரும் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 நாளாகமத்தின் புத்தகம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். யகாசியர். அது அடுத்த வசனம். ஆமென். இந்த மாதத்தில் என்ன அபிஷேகம்? யகாசியல் மூலமாக கிடைச்ச அபிஷேகம் என்ன தெரியுமா? நமக்கு வருகிற எல்லா விரோதத்திலையும் ஜெயம் கொடுக்கும் அபிஷேகம். ஆமென். நமக்கு வருகிற எல்லா விதமான விரோதங்கள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் எல்லாவற்றிலும் எப்படி வரலாம்? குடும்பத்துக்கு விரோதமாக வரலாம், பிள்ளைகளுக்கு விரோதமாக வரலாம், தொழிலுக்கு விரோதமாக வரலாம், பணிகளுக்கு விரோதமாக வரலாம், ஊழியத்துக்கு விரோதமாக வரலாம், ஊழியர்களுக்கு விரோதமாக வரலாம். எது வந்தாலும் பயம் இல்லை. கர்த்தர் நமக்கு விரோதமாக என்ன செய்ய போகிறார்? அவங்களுக்கு யுத்தம் செய்ய போகிறார். இந்த யுத்தம் யாருடையது கிடையாது. நமக்கு ஜெயம் கொடுக்கிறது ஆண்டவர். அவர் தான் ஜெயம் தரும் இயேசு. அதனால் அவர் தான் ஜெயத்தை என்ன செய்வார்? தருவார். அந்த நம்பிக்கையோடு அந்த நாளில் வந்தவங்கெல்லாம் நம்ம கடந்து போக போகிறோம். நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கூட்டத்திலையும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற அபிஷேகம். ஆமென். நமக்கு விரோதமாக வருகிற எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களிலும் ஜெயம் தரும் அபிஷேகத்தை இந்த மாதத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? பெற்றுக்கொள்ள போகிறோம். இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோசபாத் ராஜா ஆண்டவருக்கு பிரியமான ஒரு முறையில் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு ராஜாக்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. வேதத்தில் வாசித்து பார்த்தால் பாகால்களை திரும்ப வணங்குகிறவங்க, அதுக்கு கோயில் கட்டுறவங்க, அதுக்கு பணிவிட செய்கிறவங்களாம் இருப்பாங்க, நிறைய ராஜாக்கள். ஆனால் இந்த ராஜாவுடைய அனுபவம் கொஞ்சம் வித்தியாசம். இவர் ஆண்டவருக்கு பிரியமாக தான் என்ன செஞ்சார்? வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இவருக்கு விரோதமாக யாரெல்லாம் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 20ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் போட்டிருக்கோம். இப்போ வாசிக்க வேண்டாம், இவ்வளோ எடுக்க வேண்டாம், சொல்லிடுறேன் அந்த சம்பவத்தை. 3 விதமான மக்கள் வராங்க. மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார். எல்லாரும் யாருக்கு விரோதமாக வராங்க? இந்த யோசபாத் ராஜாவை. எப்படி ராஜாக்கள் என்றாலே ஒருவர் யுத்தம் பண்ணி ஜெயிச்சு இடங்களை கூட்டிகிட்டே இருந்த நிறைய இடத்த சேர்த்துட்டு இருக்கவங்களுக்கு தான் பெரிய ஜெயப்படுவாங்க. அவர் தான் பெரிய ராஜான்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த ராஜாவை எப்படியாவது நம்ம பிடிச்சிடணும், இந்த யூதா ராஜாவை நம்ம பிடிச்சிட்டா நமக்கு அந்த யூதா ராஜ்யம்லாம் நமக்கு கிடச்சிருன்னு சொல்லி யாரெல்லாம் வரா? அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை. 3 விதமான கூட்டம் இவருக்கு விரோதமாக என்ன செஞ்சாங்களா? யுத்தத்துக்கு வந்தாங்க. அப்போ இவங்க இந்த ஏராளமான கூட்டம் அவருக்கு வந்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஐயோ, இந்த கூட்டத்துக்கு முன்னால் எனக்கு நிற்கிறதுக்கு என்ன கிடையாது? பலன் கிடையாது. நான் ஒன்று செய்ய போகிறேன், எல்லோரும் வாங்க,
நம்ம ஒருமனப்பட்டு என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் விரோதத்தில் ஜெயம் தரும் அபிஷேகம் செயல்பட வேண்டும் என்றால் ஒரு யோசபாத் ராஜா போல் நமக்கு ஒரு மனம் வேணும். ஒரு குடும்பமாக இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு மனமாக இருக்கணும். ஒரு ஐக்கியத்தில் வந்தால் ஐக்கியத்தில் ஒரு மனமாக இருக்கணும். ஒரு சபைக்குள்ளே சபையில் ஒரு மனம். நாம் ஒரு மனமாய் செயல்படும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் எந்த விரோதம் வந்தாலும் ஜெயம் தரும் அபிஷேகம் என்ன செய்யும்? கண்டிப்பாக நமக்கு என்னத்தை தரும்? நீங்கள் ஜெபித்து பாருங்கள். வீடுகளில் பல நெருக்கங்கள், பல எதிர்ப்புகள், பல சூழ்நிலைகள், பிள்ளைகள் மூலமாய் பணி செய்கிற இடங்களில், தொழில் செய்கிற இடங்களில், விவசாயம் பண்ணுற இடத்துலையும் வரும், ஊழியம் செய்கிற இடத்துலையும் வரும். எந்த விரோதம் வந்தாலும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். அந்த ஜெயம் தரும் அபிஷேகம் ஒரு பெரிய கிருபையை நமக்கு, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செய்யும்? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. இது நம்ம வீட்டுக்கு விரோதமாக வருதுன்னு நினைக்கூடாது. ஆண்டவர் பார்த்துக்கிடாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? சும்மா இருக்கக்கூடாது, தூங்கிட்டு இருக்கக்கூடாது. எல்லா ஜெயம் கொடுக்கறதுக்கு முன்னாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மனமாக வருவாங்க, உபவாசம் பண்ணுவாங்க, எல்லாரையும் கூட்டி சேர்ப்பாங்க. இவ்வளவும் அந்த ராஜா செஞ்சார். அதனால் அந்த விரோதிகள் மேல் ஜெயம் தரும் அபிஷேகம் என்ன செஞ்சது? செயல்பட்டது. அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனமாய் ஜெபிக்கிற ஜெபத்தினால தான், ஒரு மனமாக எல்லாரையும் கூட்டி சேர்த்து அவர் ஜெபம் பண்ணதுனால தான் அந்த அபிஷேகம் விரோதிகளுக்கு நமக்கு ஜெயம் கொடுக்கும் அபிஷேகம் என்ன செஞ்சுது? அவருடைய வாழ்க்கையில் செயல்பட்டு பின்னால் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய ஆசீர்வாதம் அவருடைய வாழ்க்கையில் எப்படினெல்லாம் கிடச்சி நான் அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு பாடலில் ஒரே ஒரு கவியை படிக்க போகிறோம். இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. இருவர் ஒருமித்து அவர் நாமத்திலே இருந்தால் வருவார் இருவர் மத்தியிலே. அந்தரங்கத்தில் அழுது நீ ஜெபித்தார் அவர் கரத்தால் முகம் தொட்டு துடைப்பார். இயேசுதானே அதிசய தெய்வம் என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இயேசுதானே அதிசய தெய்வம் என்றும் ஜீவிக்கிறார் நம் தெய்வம். இருவர் ஒருமித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது அப்படி இருந்தா அதுக்கு நடுவில் யார் வருவா? இயேசு கிறிஸ்து. ஆண்டவரே 2 பேர் எங்கே ஒருமனப்பட்டு இருக்காங்க நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம்ல, அதாவது அந்த பக்தன் அழகாக பாடல் எழுதியிருக்கிறார். அந்த ரங்கத்தில் நீ அழுது நீ ஜெபித்தால் வெளியரங்கமாக என்ன செய்வாரா? நமக்கு கரம் தொட்டு நமக்கு நல்ல ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சாரு? பலன். அதே மாதிரி இந்த ராஜா இந்த 3 விதமான கூட்டத்தார் வந்த உடனே அவர் செய்த முதலாவது காரியம், அப்பொழுது யோசபாத் வந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யூதாவெங்கு உபவாசத்தை யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் வந்து சகாயம் செய்ய என்ன செஞ்சாங்க? தேடினார்கள். எல்லாரும் கர்த்தரை தேட வந்தார்கள். எல்லாரும் தேடுறாங்க. முதலாவது அவர் செஞ்சது. அடுத்தது இந்த எதிராளிகளில் ஜெயம் கொடுக்குற அபிஷேகம் இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு அடுத்தது அவர் என்ன செய்தார்னு பார்க்கலாம். அதே அதிகாரத்தில் 9வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போம். 9ஆம் வசனம், எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சன்னதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். என்ன செய்தார்? வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. இந்த வாக்கு தத்தம் எங்கே எழுதியிருக்கு? யாராவது சொல்ல முடியுமா? எங்கே எழுதியிருக்கு இந்த வசனம்? சாலமோன் ராஜா எருசலேம் தேவாலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது எழுதி வச்சிருக்காரு. இந்த வசனம் அங்கே இருக்குது. நீங்கள் ராஜாக்கள் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த வசனத்தை யார் இப்போ ஞாபகப்படுத்துகிறா? யோசபா. அப்போ இவர் வாக்கு தத்தத்தை சொல்லி அந்த ஜெபத்தை அப்ளை பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. நம்மளும் நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லி சொல்லி அப்ளை பண்ணி ஜெபிக்கும் பொழுது நமக்கு விரோதமாக வருகிற எல்லா விரோதிகளின் கூட்டத்திலும் ஜெயம் தரும் அபிஷேகம் செயல்படும். ஆமென். ஆமாம், போன வருஷம் நம்ம ஐக்கிய வாக்கு தத்தம் என்னது? காரியம் மாறுதலை. முடிஞ்சிச்சா? முடியலையா? நிறைய காரியங்களை ஆண்டவர் குடும்பத்தில், ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த வார்த்தை அப்படியே கிரியை செஞ்சுருக்கும். ஒவ்வொருடைய தொழிலில் இருந்திருக்கும், ஒவ்வொருடைய பணிகளில் இருந்திருக்கும், நம்ம ஊழியத்திலே நடந்துச்சு. அதுபோல் இந்த வருஷம் உள்ள வாக்கு தத்தம் உபாகமம் 11:23 என்ன சொல்வதற்கு? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார்,
உங்களை பார்க்கும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள், கர்த்தர் அந்த ஜாதிகளை துரத்துவார். உங்களை பார்க்கலும் பலம் பெருத்த ஜனம் பெருத்த ஜாதிகளை நம்ம என்ன செய்வோம்? இந்த அதிகாரத்தை யார் கொடுத்துட்டா? ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். இதைத்தான் இந்த யோசபாத் ராஜா சொல்கிறாரு. கொள்ளை நோய், பஞ்சம், பசி எல்லாம் வந்தால் உமை நோய்க்கு நாங்கள் கூப்பிட்டா எங்களுக்கு அதுலேருந்து விடுதலை கொடுப்பீர்னு சொல்லியிருக்கிறீங்களா? அப்போ அது அன்னைக்கு எங்களுக்கு என்ன வந்திருக்கு? எங்களுக்கு ஒரு பெரிய யுத்த காலம் இருக்குது. அதில் எனக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். அப்போ முதலாவது நம்ம ஒரு மனதோடு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். குடும்பம் எல்லாரும் ஒரு மனதாக ஆண்டவர்கிட்ட வரணும். அடுத்தது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தங்களை சொல்லி என்ன செய்யணும்? செபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் தரும் அபிஷேகத்தை என்ன செய்வார்? சரி, நம்முடைய விரோதிகள் மத்தியில் ஜெயம் கொடுக்கும். இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விஷயத்தில் நிறைய விரோதிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாமலே நம்மை விரோதிக்கிறவர்கள் தாவீது எழுதி வச்சிருக்க தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறாங்களாம். தலைமுடியை யாராலும் எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அதை விட அதிகமான சத்துருக்கள் நமக்கு விரோதமாக அந்த உலகத்தில் இருக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுது. அது உண்மையா இல்லையா? உண்மைதான். ஆனால் அவர்களெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஜெயத்தரும் அபிஷேகம் என்னிலும் உங்களிலும் நம்முடைய ஊழியத்திலும் செயல்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? வாக்கு தத்தத்தை சொல்லி ஜபிக்கணும். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு தந்திருக்கிறீங்களா? ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் என் குடும்பத்தில் செயல்படட்டும், இந்த வாக்குத்தத்தம் என் பணிகளில் செயல்படட்டும், இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வேலையில் செயல்படட்டும், இந்த வாக்குத்தத்தம் நான் செய்ய போகிற விவசாய தொழிலில் செயல்படட்டும், இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய ஐக்கியத்தில் செயல்படட்டும். எங்கள் ஊழியத்தில் நாங்கள் எல்லா ஜனம் பெருத்த ஜாதிகளையும் துரத்தக்கூடிய ஒரு ஜெயம் தரக்கூடிய அபிஷேகத்தினால் இன்றைக்கி எங்களை நிரப்பி இந்த இடத்த விட்டு என்ன செய்யுங்க? இந்த அபிஷேகங்கள் மத்தியில் என்ன செய்யட்டும்? எங்களை நிரப்பி எங்களை வழி நடத்தட்டோம்ப்பா. இந்த அபிஷேகங்களோடு கூட இருக்கட்டும். நீங்களே எங்களுக்கு இந்த ஜெயம் தரக்கூடிய அபிஷேகத்தினால் நிரப்பி எங்களை அந்த இடத்த விட்டு என்ன செய்யுங்க? அனுப்புங்கன்னு நம்ம கேட்போம். நிச்சயமாக அந்த வசனம் என்ன செய்யும்? நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் செயல்படும். ஆமேன். அப்படி ஒரு காரியத்தை நம்ம ஜெயம் தரும் அபிஷேகத்தை பெற்று நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்திலும் ஜெயம் தரும் அபிஷேகத்தோடு இந்த இடத்த விட்டு எல்லாரும் என்ன செய்யணும்? கடந்து போக வேண்டும். அடுத்தது இந்த ராஜா என்ன பண்ணினார்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது இப்போ அதே 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்தில் அதே அதிகாரம் அவர் என்ன பண்ணுறார் பாருங்க. 12ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? உண்மையே நமக்கு எதிர்ப்பில் நமக்கு வர்ற விரோதத்தில் ஜெயத்தரும் அபிஷேகம் நமக்குள்ளே செயல்படணும்னா நம்ம தாழ்த்தி ஜெபிக்கணும். எப்படி? இவர் ராஜா, இவருக்கு யானை படம் இருக்கும், குதிரை படம் இருக்கும், ரதங்க என்னென்ன படங்கள்லாம் வச்சுருக்கலாம், இருக்கும், எல்லா தரைப்படம் இருக்கும், எல்லா படம் இருக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க, ஆண்டவரே நீங்கள் நியாயம் தீருங்கப்பா, என்னால் ஒன்றுமே முடியாது, நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன கிடையாது, என்கிட்ட படம் இருக்குது அப்படி சொன்னாரா? எனக்கு பலன் இல்லையே, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியும். ஆகையால் எங்கள் கண்கள் யாரை பார்த்துட்டு இருக்கு? நாங்கள் உண்மையே தான் நோக்கிட்டு இருக்கோம். இந்த உலகம் எப்படி எனக்கு எத்தனை படம் இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு படை தளபதிகள் எத்தனை பேர் என் கைக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்லை, லட்சக்கணக்கில் இன்னொரு வசனத்தை வாசித்தார், லட்சமாக படம் வச்சுருந்தாங்க. ஒருத்தர் 5,80,000 வச்சார், ஒருத்தர் 10 லட்சம் வச்சுருந்தாரு. நான் இன்றைக்கி ஒரு நாள் காலைல ஜெபத்தில் வாசிக்கும் பொழுது அந்த மாதிரி இவர் லட்சக்கணக்கில் படையையும் சொல்லலை, இருந்திருக்கும் இவருக்கும், அதை பற்றியே என்ன செய்யலை. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக இருக்கிற இவங்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரா? இவர்களுக்கு முன்பதாக நிற்க எனக்கு பலனே கிடையாத, நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியலையே, என் கண்ணு என்ன செய்யுது? உண்மைதான் நோக்கு. இப்படி நமக்கு விரோதிகள் வரும் பொழுது, விரோதமான காரியங்கள் நம்முடைய குடும்பத்தில் வாழ்க்கையில் செயல்படும் பொழுது, நம்ம கண்கள் உலகத்தையோ உலக பண பலத்தையோ படை பலத்தையோ ஆள் பலத்தையோ நம்ம நம்பாமல் ஆண்டவரை மாத்திரம் நம்மை தாழ்த்தி நோக்கி பார்ப்போம். அவர் ஜெயம் தரும் அபிஷேகத்தை, விரோதிகளின் மத்தியிலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற அபிஷேகத்தை அனுப்பி நமக்கு என்ன தருவார்? ஜெயம் தருவார். தருவாரா தரமாட்டாரா? நிச்சயமாக தருவார். யாருக்கு இந்த ஜெயத்தை கொடுத்த ஆண்டவர்? யாருக்கு இந்த ஜெயம் கொடுத்தாரு? யோசபாத் ராஜாவுக்கு ஜெயம் கொடுத்த ஆண்டவர் நமக்கும் கண்டிப்பாக என்ன செய்வார்?
இந்த காரியத்தில் ஜெயத்தை நிச்சயமாகவே தருவார், நிச்சயமாகவே தருவார். நமக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு இந்த யுத்தம் உங்களுடையது கிடையாது, இது யார்? கர்த்தருடையது. நீங்கள் யார்? நீங்கள் நான் யார்? கர்த்தருடைய பிள்ளைகள். நமக்கு விரோதமாய் வருகிற எந்த படையை குறித்தோ, எந்த எதிர்ப்புகளை குறித்தோ, எந்த கோரா கூட்டத்தை எது வந்தாலும் பயம் இல்லை. ஆண்டவரை மாத்திரம் நமக்கு என்ன செய்து பார்ப்போம், நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? நமக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை. துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவை. இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து வசனத்தால் எல்லா நாளும் சந்தோஷம். வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ? வியாதி வறுமை வேதனை எதுதான் பிரிக்க முடியுமோ? இம்மட்டும் கைவிடாதே, இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதே, இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் தெய்வம். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடா தேவன், இனியும் கைவிட மாட்டார். ஆமென். இதுவரைக்கும் நம்மளை ஆண்டவர் கைவிடலை, இனிமே என்ன செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்துவுடைய வசனத்தினால நமக்கு எல்லா நாளும் சந்தோஷம். எந்த எதிரி வந்தாலும் நம்மளை என்ன செய்ய முடியாது, அவங்க வெற்றி பெறவே முடியாது. கர்த்தர் எனக்காய் யுத்தம் செய்வார், கலக்கம் எனக்கு இனி இல்லை. துதித்து துதித்து சத்துருவை துரத்திடுவேன். துதித்து துதித்து நாளெல்லாம் துரத்திடுவேன் சத்துருவேன். அப்போ நமக்கு வருகிற எல்லா போராட்டங்கள், எல்லா எதிர்ப்புகள் மத்தியிலும் நம்ம துதித்து துதித்து அவரையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த எல்லா விரோதத்திலும் ஜெயம் தரும் அபிஷேகம் செயல்பட்டு நமக்கு ஜெயத்தை ஆண்டவர் கட்டாயம் தரும். 3 காரியம் அவர் செஞ்சுருக்கிறார். இன்னும் நிறைய அவருடைய காரியம் இருக்குது, நான் 3 தான் சொல்லியிருக்கேன். ஒருமனப்பட்டு எல்லாரையும் கூடி ஜெபிக்க வச்சார். அடுத்தது வசனத்தை வாக்குத்தத்தத்தை சொல்லி ஜெபித்தார். அடுத்தது அவருடைய தன்னுடைய படைபலத்தில் அவர் நம்பலை, தன்னை தாழ்த்தி அவரையே என்ன செஞ்சார், நோக்கி அவரை பார்க்கிறார். சரி, அந்த ஜெயந்தர் அபிஷேகனுடைய வாழ்க்கையில் அது எப்படி செயல்பட்டதுன்னு பின்னால் பார்க்கலாமா? என்ன நடந்துச்சு? அவங்க எல்லாரும் சும்மா இருந்தால் யுத்தம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வான்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பாருங்கள் அடுத்ததில், அதே இதில் 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 22வது வசனம், சாரி 22. சரி, என்ன நடந்துச்சு? அதுக்கு முதல் வசனம் பார்த்தீங்கன்னா அதிகாலை. எங்கேனாலுமே ஒரு அபிஷேகம் செயல்படணும்னா அதிகாலையில் அவங்க எழும்பி என்ன செய்யணும், எழும்பி எல்லாரும் அந்த யுத்தத்துக்கு கிளம்புறாங்க. ஆனால் அவங்க யுத்தம் பண்ணலை, பாடகர்களை நிறுத்தினார். அப்படி என்ன செஞ்சார், பாடகர்களை நிறுத்தினார். பாடி துதி செய்ய அவர் முன்னால் போய் எல்லாரும் அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது ஆலோசனை, எல்லாரும் ஒருமனப்படுதாருன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்தோம். இதுலேயும் பாருங்கள், அவர் ஜனத்தோடே ஒரு ராஜா, நான் என் இஷ்டப்படி தான் செய்வேன், அவர் என்ன செய்யவில்லை. 26 வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை யுத்தம் செய்வதற்கு எல்லா ஆயுதங்களோட யுத்தம் செய்கிற யுத்த வீரர்களை நிறுத்தணும். ஆனால் நம்ம ராஜா என்ன பண்ணுறாரு, யுத்தம் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் வல்லவர், அவர் நல்லவர், அவர் நமக்கு யுத்தம் செய்வார், நமக்கு கலக்கம் கிடையாது, நமக்கு பயம் கிடையாதுன்னு சொல்லி பாடகரை நிறுத்தி எல்லாரும் என்ன பண்ணாங்களா, பாடி துதி செய்தாங்க. செய்த உடனே என்ன செஞ்சாங்க,
மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார் ஒருவருக்கொருவர் யுத்தம் பண்ணி சண்டை போட்டு எல்லாரும் என்ன செஞ்சுட்டாங்க? எல்லாரும் அடுத்த வசனத்தில் பாருங்க, அவர் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார். கடைசி அர்த்தம், யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை யூதா மனுஷர்லாம் பார்க்க வராங்க. யோசபாத் ராஜாவுடைய ஜனங்கள் பார்க்க வரும்போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. இதான் நடக்க போகுது. இந்த ஜெயம் தரும் அபிஷேகம் நம்ம வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக செயல்படக்கூடிய எல்லாருடைய காரியத்திலும் ஜெயம் தரும் அபிஷேகம் செயல்படும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்பினவர் நம்ம செய்ய வேண்டியது அதிகாலையில் எழும்பணும், பாடல்களை பாடணும், ஆண்டவரை துதிக்கணும். துதிக்க செஞ்சவொடனே நமக்கு விரோதமெல்லாம் என்ன செய்யுது? நம்மளை விட்டு அழிந்து போய் எல்லா விரோதிகளும் இல்லை, அவர்களுக்கு யாருமே கிடையாது. எல்லாரும் எப்படி ஆயிட்டாங்க? பிரேதம் ஆயிட்டாங்க. ஒருத்தர் கூட என்ன செய்யலை? தப்பவே இல்லை. உடனே யோசபாத்தோடைய ஜனங்களும் அவருடைய உடைமைகளையும் கொள்ளையிட வந்தாங்க. அவர்கள் கண்ட ஏராளமான பொருள்கள், பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்கள் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாக இருந்தது. அடுத்த நாளை பார்த்தீங்கன்னா பெராக்காவில் கூடி என்ன செஞ்சாங்க? நன்றி சொன்னாங்க. அடுத்த வசனம், ஆமாம், நன்றி சொல்லியாச்சு. பெராக்கா என்பேர் அவங்க நன்றி சொல்லி ஆண்டவருக்குள்ள ஸ்தோத்திரமணின்னு துதிச்சாங்க. அடுத்தது 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அவர்களை சத்துருக்களின் பேரில் கழிவுற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்பதாக யோசபாத்தும் மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு எவ்வளவு கலக்கமாக இருந்தாங்களோ அந்த கலக்கெல்லாம் மாறி மகிழ்ச்சி கிடச்சிச்சு, சந்தோஷம் வந்துச்சு. ஒருத்தர் கூட என்ன செய்யலை? தப்பலை. அவங்க கொள்ளை 3 நாட்கள் அந்த கொள்ளையான பொருள், அந்த அவருக்கு போட்ட பொருள்லாம் 3 நாள் கொள்ளையாடி இருக்காங்க. ஒரு நேரத்தில் அள்ளிட்டு போக முடியாது, அவ்வளோ பொருட்கள் கிடச்சிது. அதுக்கு அடுத்த பார்த்துங்க, அது மாத்திரம் இல்லை, இவங்களை எல்லாரும் இவங்க மேலே பயந்துட்டாங்க. அதுக்கு கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று எல்லாரும் பார்த்தாங்க. ஆண்டவரே சத்துருக்களுக்கிட்ட சண்டை போட்டு வெற்றி வாங்கி கொடுத்துட்டான்னு சொல்லி எல்லாருக்கும் இவங்களை குறித்த என்ன வந்துருச்சு? இன்றைக்கி நமக்கு விரோதமாக வருகிறவர்களுக்கெல்லாம் நம்மளை குறித்த இவங்ககிட்ட ஆண்டவர் இருக்கிறாருப்பா, ஏதோ ஒரு சக்தி இருக்குது, இவங்ககிட்ட நம்ம போகக்கூடாதுங்கிற ஒரு பயங்கரம் என்ன செய்யணும்? வரணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது பாருங்கள், அதுக்கு பிறகு இவ்விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை அவனுக்கு கட்டளையிட்டதினால் யோசபாத்தின் ராஜ்யம் அமெரிக்காய் அமைதியான ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை யோசபாத் ராஜாவுக்கு கிடச்சிது. இந்த இடத்துக்கு வந்திருக்கிற எல்லாரும் நமக்கு விரோதமாய் வருகிற எல்லாவற்றிலும் ஜெயம் தரும் அபிஷேகம் செயல்படும் பொழுது நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் அவர்களே ஒருவரோடு என்ன செய்வாங்க? கைகலந்து கொள்வார்கள். அவர்களே வெட்டுண்டு விழுந்து போவார்கள். அவர்கள் போட்ட கொள்ளை பொருள்கள் நம்ம அள்ளி கொண்டு வைக்கிறதுக்கு இடமில்லாத அளவுக்கு நம்ம வீட்டில் கொண்டு என்ன செய்ய போகிறோம்? நிறைக்க போகிறோம். நம்மளை குறித்த பயங்கரம் அவங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். அது மாத்திரம் இல்லை, நமக்கு ஒரு யுத்தமில்லாத இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிடும். ஆமேன், ஆமேன். இந்த அபிஷேகத்தோடு இந்த இடத்த விட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? கடந்து போக போகிறோம். யோசபாத் ராஜா அந்த யுத்தமில்லாத ஜெயம் தரும் விரோதிகள் மீது ஜெயம் தரும் அபிஷேகம், விரோதிகள் மீது ஜெயம் தரும் அபிஷேகம் அந்த ராஜாட்ட என்ன செஞ்சதுனால வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருமனப்பட்டு எல்லாரையும் கூடி வர செஞ்சார். அடுத்தது வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி என்ன செஞ்சார்? ஜெபம் பண்ணார். தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய கண்களை என்ன செய்து நோக்கி, எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் ஒரு தாவீது ராஜா ஜெபம் பண்ணுவார்ல, அதே மாதிரி இந்த யோசபாத் ராஜா என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, வேறு யாரையும் நான் தேடி வரல, என்னால் இந்த யுத்தத்தை செய்வதற்கு எனக்கு பலனும் இல்லை, என்கிட்ட படையும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஆண்டவரே உண்மையே நான் நோக்கி கொண்டிருக்கிறேன், எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னு சொல்லி தாழ்மையான ஒரு ஜெபத்தை என்ன செஞ்சார்? ஏறெடுத்தார். உடனே ஒரு அபிஷேகம் என்ன செஞ்சுது? யகாசியன் மேல் இறங்கி வந்துச்சு. அந்த யகாசியல் என்ன சொன்னார்? இந்த யுத்தம் உங்களுடையது கிடையாது, யாருடையது? கர்த்தருடைய. நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உடனே இவர் என்ன பண்ணார்? எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணி பாடகர்களை, ஒருவேளை அந்த பாடகர்களை நிறுத்தும் போதெல்லாம் மக்கள்லாம் சொல்லிப்பாங்க, இந்த ராஜாவுக்கு என்னதோ ஆயிட்டு, யுத்தம் பண்ணதுக்கு எல்லாரும் யுத்த ஆயுதங்களை கொண்டுட்டு போய் யுத்தம் பண்ணலாம் போகணும், இவர் சும்மா பாட்டு பாடுங்கன்னு சொல்கிறாரு, இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலேன்னு கூட என்ன செஞ்சுருப்பாங்க? அவருக்கு விரோதமாக பேசியிருக்கலாம். ஆனால் அவர் அதை குறித்துலாம் என்ன செய்யலை? கவலைப்படலை. பாடகர்களை நிறுத்தினார். எல்லாரும் பாடி துதி செஞ்சாங்க. அவர்கள் ஒருவரோடு கை கலந்து எல்லாரும் என்ன செஞ்சாங்க? பிரேதங்க. ஒருவர் கூட என்ன செய்யலை? தப்பலை. அவங்களுடைய கொள்ளைகளை 3 நாளாக என்ன செஞ்சாங்க? கொள்ளை எடுத்துக்கொண்டு நிரப்புனாங்க. பெராக்காவில் கூடி ஆண்டருக்கு சோத்திரம் பண்ணி நன்றி சொன்னாங்க. அது மாத்திரம் இல்லை, இவங்களை குறித்த பயங்கரம் எல்லாருக்கும் என்ன செஞ்சுது? உண்டாச்சு. இவங்களுக்கு ஒரு யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதல், ஒரு இந்த இவருடைய ராஜ்யம், இந்த யூதா ராஜ்யம்
ஒரு அமைதியான முறையில் சமாதான முறையில் இருந்தது போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு விரோதமாக செயல்படும் அபிஷேகத்தை, இந்த ஜெயம் தரும் அபிஷேகத்தை, நம்ம விரோதிகள் மீது ஜெயம் தரும் அபிஷேகம் நமக்கு ஆண்டவர் தந்து நமக்கு வருகிற எல்லா விரோதத்திலையும் ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். விரோதிகள் மீது ஜெயம் தரும் அபிஷேகம் நமக்கு செயல்படும். இந்த வார்த்தையின்படி எல்லா விதமான இக்கட்டிலேருந்து ஆண்டவர் நம்மளை விடுவித்து என்ன செய்வார்? பாதுகாத்துக்கொள்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? நீங்கள் அப்படியே காப்பியை குடிச்சிட்டே ஜெபம் பண்ணிக்கிடுங்க. துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. துதி செய்ய தொடங்கினதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய செய்தி. உம்மாலாகோ எல்லாம் ஆகோ, உம்மாலாகோ எல்லாம் ஆகோ. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக வருகிற எல்லாரிடத்திலும் எங்களுக்கு ஜெயம் தரும் அபிஷேகத்தை கொடுத்து எங்கள் ஜெயத்தையும் வெற்றியும் தரப்போகிறதுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை யோசபாத் ராஜாவை பற்றி நாங்கள் நாளிலே தியானிக்க எங்களுக்கு கிருபை செஞ்சீங்கப்பா. ஒரு மனதோடு எல்லாரையும் கூட்டி சேர்த்து ஜெபித்தார் ஆண்டவரே. வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபித்தாரப்பா. தன்னை தாழ்த்தி இந்த கூட்டத்துக்கு முன்பாக நிற்க என் பலனில்லை, என் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்று அவர் ஜெபித்தாரே. இந்த ஜெபத்தை கேட்டு ஒரு யகாசியல் மீது இப்படி அபிஷேகம் இறங்கி வந்து கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் இதை குறித்து பயப்பட வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரே அபிஷேகத்தோடு பேசின அந்த அபிஷேகம் எங்கள் விரோதிகள் மீதும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற அபிஷேகமாய் மாறினதுக்காக ஸ்தோத்திரம். அதற்கு பின்னதாக அவர் பாடகரை நிறுத்தினார், பாட வைத்தார், துதிக்க வைத்தார், ஜெயத்தை கண்டெடுத்தார். விரோதிகள் ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு விழுந்து எல்லாரும் பிரேதங்கள் ஆனார்கள், ஒருவர் கூட தப்பவில்லை. அந்த கொள்ளையை 3 நாட்களாய் அவர்கள் சேகரித்து அநேக பொருட்களை சவதரித்து கொண்டார்கள். அவர்களுக்கு விரோதமாய் ஒருவர் கூட இல்லை, எல்லாரையும் தப்பிவிடாமல் ஒருவரும் தப்பி போகாதபடி அழித்து விட்டீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, பராக்கவிலே கூடி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினாங்களே ஏசப்பா. ஆண்டவரே, இவர்களை குறித்து, இந்த யூதா ஜனங்களை குறித்து, யூதா ராஜாவை குறித்து அந்த மக்கள் மத்தியில் ஒரு பயங்கரம் உண்டாகுச்சு ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்கிற வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரே யுத்தமே இல்லாத ஒரு அமைதியான ஒரு சமாதானமான சூழ்நிலை. இதே ஆசீர்வாதம் எங்களுக்கு விரோதமாய் வருகிற எங்கள் விரோதிகள் மத்தியிலே ஜெயந்தரும் அபிஷேகம் செயல்பட்டு எங்களை பாதுகாத்து கொள்ளும், என்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும், என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும், என்னுடைய தொழில்களை பாதுகாத்து கொள்ளும், என்னுடைய பணிகளை பாதுகாத்து கொள்ளும், என்னுடைய ஊழியத்தை பாதுகாத்து கொள்ளும். என்னுடைய விரோதிகள் மத்தியிலே ஜெயம் தரும் அபிஷேகம் செயல்பட்டு நீர் எங்களை ஜெயம் கொடுக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். நீ ஜெய கிறிஸ்துவாய் எங்களோடு கூட எங்களுக்கு முன் சென்று ஜெயத்தை தருகிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்தில் நாங்கள் யாராவது இப்படிப்பட்ட விரோதிகளினால் பாதிக்கப்பட்டு இருந்தோமானால் எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கே ஒரு ஜெயத்தை தாங்க ஏசப்பா. ஜெய கிறிஸ்து ஜெயம் தந்து அனுப்புங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் வெற்றியே தாங்க ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஏராளமான கூட்டத்தை உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், எங்களுக்கு ஜெயத்தை மாத்திரம் தாங்கள். நாங்கள் ஜெயத்தை எடுத்துக்கொள்கிறோம். எங்கள் விரோதிகள் மத்தியிலே எங்கள் ஜெயம் தரும் அபிஷேகம் செயல்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. அல்லேலூயா.